அனைவருக்கும் வணக்கம். உளவி ஆர்கனைசேஷன்லேருந்து நான் உங்கள் தினேஷ்குமார். தைவான் பிங்க் கொய்யா நடவு பண்ணால் எத்தனை நாளில் வந்து காய்ப்பு வரும், என்ன உயரத்தில் காய்க்கு வரும், பெரிய மரமாகி தான் காய் வருமா, அப்படிலாம் கிடையாது. கிட்டத்தட்ட நடவு பண்ணி 6 மாதங்கள் முடிவடைந்து 7ஆம் மாதமான செடியில் கிட்டத்தட்ட ஒரு 3 அடி உயரத்தில் இந்தளவு காய்கள் இறங்கும். இந்தளவு காய்கள் இறங்குனா செடி தாங்குமா அப்படின்னா, அதிகப்படியான நார்த்தன்மை நிறைந்த மரங்கள் இருக்குது. இப்போ சாத்துக்குடி எப்படி நார்த்தன்மை இருந்ததோ அதே மாதிரி கொய்யாவும் பார்த்திங்கன்னா அதிகப்படியான நார்த்தன்மை நிறைந்தது. அதனால் இப்படி வளையுமே தவிர முறியாது ஒடியாது. ஒரு செடியில் இல்லை, இது போல் தொடர்ச்சியாக வந்து பூக்களும் தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா பிஞ்சுகளும் இறங்கிக்கிட்டே இருக்கும். அதிகப்படியான பக்க கிளைகள் உருவாக்கம் தான் வந்து அதிகப்படியான மகசூலை கொண்டு வரும்னு சொல்லியிருந்தோம். இது மாதிரி அதிகப்படியான பக்க கிளைகள் இப்படி உருவாக்கணும். அப்போ அதிகப்படியான மகசூலை நாம் வந்து அடைய முடியும். கிட்டத்தட்ட உங்களுக்கு இதில் இருக்க செடி ஒரு 30 காய்கள் 35 காய்கள் வரைக்கும் இருக்கும். கிட்டத்தட்ட 6 மாத முடிவு வந்து 7ஆம் மாத செடியில் கிட்டத்தட்ட 200 நாளில் கிட்டத்தட்ட இன்றைக்கி வெயிட் போட்டாலே கிட்டத்தட்ட ஒரு 6-7 கிலோ பழம் வந்து நமக்கு வந்துருக்குது. இன்றைக்கி சந்தையில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 40 ரூபா ரேட்டுக்கு வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ இது போல் வந்து வீரிய நாட்டுக்கிழங்கு விவசாயிகள், இது வந்து கமர்ஷியல் கிராப்பாக வந்து கொய்யா தைவான் பிங்க் கல்டிவேஷன் நினைக்கிற விவசாயிகள் நிச்சயமாக வந்து உளவி தொடர்பு கொள்ளுங்கள். உளவி என்றும் உங்களோட பயணிக்கும். நன்றி, வணக்கம்.